ராகு பகவான் பிறப்பு ரகசியம் தெரியுமா? ராகு பகவான் தொடக்கத்தில் சிம்மிகை மற்றும் விப்ரசித்தி ஆகியோருக்கு மகனாக பிறந்தார். இவரது இயற்பெயர் சுவர்பானு. இவர் அசுர குலத்தைச் சேர்ந்தவர் என்றாலும் மிகுந்த அறிவுத்திறன் கொண்டவராக விளங்கினார். தேவர்களும் அசுரர்களும் அமிர்தத்திற்காக மந்தார மலையை மத்தாகவும் வாசுகி பாம்பை கயிறாகவும் கொண்டு பார்க்கடலை கடைந்தனர். அமிர்தம் வெளிப்பட்ட போது அசுரர்கள் அதனை அபகரிக்க முயன்றனர். மகாவிஷ்ணு மோகினி அவதாரம் எடுத்து வந்து தந்திரமாக அமிர்தத்தை தேவர்களுக்கு மட்டும் வழங்க வரிசைப்படுத்தினார். அப்போது சுவர்பானு என்ற அசுரன் தேவன் போல் உருமாறி சூரிய சந்திரர்களுக்கு இடையில் அமர்ந்து ரகசியமாக அமிர்தத்தை அருந்தினான். இதை கண்ட சூரியனும் சந்திரனும் மோகினியிடம் காட்டிக் கொடுக்க மகாவிஷ்ணு தனது சுதர்சன சக்கரத்தால் அசுரனின் தலையை துண்டித்தார். அவர் ஏற்கனவே அமிர்தத்தை உண்டதால் அவர் உயிர் பிரியவில்லை. தலை ஒரு பகுதியாகவும் உடல் ஒரு பகுதியாகவும் பிரிந்தது. தலை துண்டிக்கப்பட்ட பிறகு ராகு தன் நிலையை எண்ணி வருந்தி சிவபெருமானை நோக்கி கடும் தவம் புரிந்தார். அவரது தவத்திற்கு மெச்சிய ஈசன் ராகுவிற்கு ஒரு பாம்பின் உடலை வழங்கி அவரை முழுமையாக்கி கிரக அந்தஸ்து அளித்தார். மற்ற கிரகங்களைப் போல ராகுவிற்கு உருவம் கிடையாது. அவர் ஒரு நிழல் கிரகம். அதனாலதான் ஜாதகத்தில்தான் சேரும் கிரகத்தின் தன்மையை பெற்று பலன் கொடுக்கும் ரகசிய ஆற்றலை அவர் அடைந்தார். ராகு பகவானுக்கு உகந்த தானியம் எது தெரியுமா? பதில் தெரிந்தால் கமெண்ட் பண்ணுங்க.